மகிழினி, மகிழினி, யார் போன் பண்றா? எதுக்கு இப்படி பேசாம கட் பண்ற? யார் போன் பண்றாங்கன்னு கேக்குறேன் இல்ல, சொல்லு மகிழினி. 2 தடவை போன் வந்தோம் அத கட் பண்றேன்னா ஆதி போன் பண்றாரா? ஆமா பாட்டி, ஆதி தான் போன் பண்றான். அவன் கூட எனக்கு பேச பிடிக்கல. ஏய் ஏய், ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற? ஆதி போன் பண்றாருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, அது என்னன்னு கேட்காம போனை கட் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் எப்படியாவது ஆதிய சமாதானப்படுத்தி உன் கழுத்துல தாலிய கட்ட வச்சிடலான்னு பாக்குறேன். நீ என்னடானா ஆதி என்ன சொல்ல வராருன்னே கேட்க மாட்டேங்கிறியே. அவரோட சண்டை போட இதுதான் நேரமா மகிழினி? நீ எந்த சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஆதி குடும்பத்துல தீவிரமா கல்யாண வேலை நடந்துகிட்டு இருக்கு. நாம கொஞ்சம் ஏமாந்தா கூட உன் வாழ்க்கையே பறி போயிடும். கொஞ்சமாவது அதெல்லாம் நீ யோசிக்கிறியா இல்லையா? நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பார், நீ பேசாட்டியும் பரவாயில்ல, போன் வந்தா என்கிட்ட கூட நான் பேசுறேன். ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. நான் இதுல அலட்சியமா இருக்க முடியாது. மகிழினி, நான் எதுக்காக போன் பண்றேனே தெரியாம கட் பண்ணிட்டே இருக்கியே. ப்ளீஸ் தயவு செஞ்சு போன் எடு. மகிழினி, போனை கட் பண்ணிடாத. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தம்பி தம்பி தம்பி, நான் மகிழினியோட பாட்டி பேசுறேன்ப்பா. மகிழினி உங்க மேல கோவமா இருக்கா, அதனாலதான் போனை கட் பண்றா. தம்பி, நீங்க இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தா என் பேத்தியோட வாழ்க்கை பாழா போயிடும் தம்பி. பாட்டி, இல்ல பாட்டி, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நான் உடனே மகிழினிய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தம்பி, உண்மையாவா சொல்றீங்க? ஆமா பாட்டி. இததான் தம்பி நான் கொஞ்ச நாளாவே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா பல காரணங்களால நடக்காம போயிடுச்சு. ஆனா இப்பதான் தம்பி நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. உடனே அதை பண்ணுங்க தம்பி, பண்ணுங்க. என் பேத்தி வாழ்க்கையை காப்பாத்துங்க தம்பி. கண்டிப்பா பாட்டி. பாட்டி, நான் மகிழினியை கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். அவங்க என்ன மன்னிச்சிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. ரொம்ப ரொம்ப நல்லது தம்பி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க தைரியமா பண்ணுங்க தம்பி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். இத சொல்றதுக்கு தான் பாட்டி நான் போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மகிழினி போன் எடுக்கவே இல்லை. பரவாயில்ல பாட்டி, நீங்களே இந்த விஷயத்த மகிழினி கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பா அவளுக்கு என் மேல இருக்கிற கோவம் போயிடும் பாட்டி. நீங்க உடனே மகிழினி ரெடி பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க பாட்டி. சரி தம்பி, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க பாட்டி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் மகிழினி கிட்ட ஒரு தாலி கொடுத்து வச்சிருக்கேன். அத மறக்காம எடுத்துட்டு வர சொல்லுங்க பாட்டி. சரி தம்பி, சரி சரி. சரிங்க பாட்டி. மகிழினி, ஆதி உடனே உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீ ரெடியாகு, நம்ம கோயிலுக்கு போலாம். ரெடியாகு. அவசரப்படாதீங்க பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது. ஏய், என்னடி என்னடி சொல்ற? ஆதி உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு தானே அவன் மேல நீ கோவமா இருக்க. இப்ப அவன் இறங்கி வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றப்ப கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றியே, இன்னும் உன் கோவம் தீரலையா? என்னைக்குமே என் கோவம் தீராது பாட்டி. நீ வேணா ஆதி சொல்றத நம்பலாம், ஆனா நான் அவனை நம்ப மாட்டேன். ஏய் ஏய், இதுல நம்பாம இருக்கிறதுக்கு என்னடி இருக்கு? இப்பவே ஆதி கோயிலுக்கு போலான்னு சொல்றாரு. அங்க போனா
என்னன்னு தெரிஞ்சிட போகுது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோயிலுக்கு வர சொல்லி இருக்காரு. எதுக்குடி நீ அவன் மேல சந்தேகப்படுற? இல்ல பாட்டி, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இது எனக்கும் ஆதிக்கும் உள்ள பர்சனல் பிரச்சனை. அதுல நீ தலையிடாத. என்னடி இது திடீர்னு பர்சனல் அது இதுன்னு பேசுற? உனக்கு இது பர்சனல்னா இது எனக்கு என் பேத்தியோட பிரச்சனை. அவ வாழ்க்கை வீணா போறத பாத்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல பாட்டி. ஆதிக்கு தைரியம் இருந்தா அவங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி என்ன ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு தயாரான கேளுங்க. சரி, நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். இத்தனை நாளா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்தினப்ப ஆதி முரண்டு பிடிச்சான். இப்போ அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றப்போ நீ முரண்டு பிடிக்கிறியா? ஏற்கனவே அவன் அம்மா கிட்ட சம்மதம் வாங்க முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான். அவனை போய் மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்க சொன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? ராஜமீனாட்சி அவங்க அண்ணன் பொண்ண நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணமே நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல காதலிக்கிறேன்னு சொன்னா அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க சொல்லு? அவங்க அண்ணன் பொண்ணு வாழ்க்கைய பாப்பாங்களா இல்ல உன்னை பத்தி யோசிப்பாங்களா? முடியாது பாட்டி. என்னோட லைஃப்ல ஆதி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, என்ன விடுங்க, நானே ஆதி கிட்ட பேசிக்கிறேன். என்னடி நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? முதல்ல நீ கோயிலுக்கு கிளம்பு. பாட்டி, ஆதிக்கு உனக்கும் கல்யாணம் நடந்து ஆகணும். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடி. பாட்டி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. நீ தலையிட்டா நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுவேன். இது என் அம்மா மேல சத்தியம். ஐயோ ஐயோ, என்ன ஆதி, ஏதோ கல்யாணம் அது இதுன்னு போன்ல பேசிட்டு இருந்த மாதிரி காத்து வாக்குல கேட்டுச்சு. அதான் என்ன விஷயம்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். சொல்ல ஆதி, யாருக்கு கல்யாணம்? யாருக்கு கல்யாணம் தானே கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படி ஷாக் ஆகுறேன்?